மேல ஏறி இந்த ஷெல்ஃப் எல்லாத்தையும் தொட. சரிங்க ஆண்டி. உடைச்சிட்டியா? நான் அப்பவே உன்கிட்ட கவனமா பண்ணுன்னு சொன்னா இல்லையா? கீழே இறங்கு. இந்த பொருள்லாம் எவ்வளவு விலைன்னு தெரியுமா? உனக்கு எங்க தெரிய போகுது? உன்னை போய் துடைக்க சொன்ன பத்தியா? என்ன சொல்லணும்? நல்லா வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கீங்களே, ஏதாச்சும் வேலை செய்யட்டும்னு நினைச்சேன். அதுக்கு இப்படி பொருளை தூக்கி போட்டு உடைக்கிற. விடுங்க. அவளை எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க? இதெல்லாம் தேவையா உனக்கு? எங்கேயோ வந்து யார்கிட்டயோ பேச்சு வாங்கிட்டு இருக்க. பேசாம ஊர்லயே இருந்திருக்கலாம்ல. இல்ல விஜய் சொன்ன மாதிரி ஒரு பங்கு மட்டும் வாங்கிட்டு நீங்க கிளம்பி இருக்கலாம்ல. இப்படி நீங்க இங்க அசிங்கப்படணுமா? அங்க எங்களால இருக்கவே முடியல. தினமும் கடன்காரன் வந்து கத்துவான். எல்லாமே அப்பா வாங்கின கடன் தான். அவ்வளவு பணம் எங்க கிட்ட இல்ல. பணம் கொடுக்கலனா அண்ணன் ஏதாச்சும் பண்ணிடுவோன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. எனக்கு அப்பதான் கல்யாணம் பிக்ஸ் ஆச்சு. ஆனா இவ்வளவு கடன் இருக்கேன்னு மாப்பிள்ளை வீட்டுல வேணாம்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம தான் திரும்பி கொடைக்கானலுக்கு கிளம்பி வந்தோம். குமரனை கான்டாக்டே பண்ண முடியல. என்கிட்ட கடைசியா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசினாரு. வீட்டுல கங்கா வேற ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. குமரன் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல அவரை இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல. குமரன் பிரதரை எப்படியாச்சும் நாம கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி அவரை கான்டாக்ட் பண்ண முடியலன்னா நாம அங்க கிளம்பி போறதுதான் ஒரே வழி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 3 நாளா அவர் எனக்கு மெசேஜே பண்ணல. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னங்க நீங்க இதுக்கா வருத்தப்படுறீங்க? இப்பதான் நான் நிவினை பார்த்து பேசுறேன். நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா குமரன் கால் பண்ணாரு. வேலை பாக்குற இடத்துல சரியா சிக்னல் இல்லையா. 2-3 நாளைக்கு நான் கால் பண்ணி பேசுறேன்னு சொல்லிருக்காரு. அவரு உங்களை நல்லா பாத்துக்கணும், உங்களை செக்அப்க்கு கூட்டிட்டு போகணும், வெறும் உங்களை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தாரு. எனக்கும் அவரு கால் பண்ணிருக்கலாம்ல. நீங்க அவர் நினைச்சு ஒரி பண்ணாதீங்க. குமரன் பிரதர் சேஃபா தான் இருக்காரு.